இவங்க லாரா என்னோட ஃப்ரெண்டு. யுஎஸ்ல என் கூட படிச்சவங்க. தாத்தா, கொஞ்ச நாளைக்கு இவங்க நம்ம கூட தான் இருக்க போறாங்க. எப்பவுமே அவங்க ஸ்டார் ஹோட்டல்ல தான் வழக்கமா தங்குவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா வந்திருக்காங்க. அதான் நம்ம கூட தங்க சொல்லிட்டேன் தாத்தா. ராணி, உங்களை பத்தி தமன்னா நிறைய சொல்லிருக்கா. நைஸ் டு மீட் யூ. வணக்கம். என்னடா அவ நம்மள பத்தி எதுவுமே சொல்லாம இருக்கா? ஆமாம்மா, நானும் உங்க கூட தானே இருக்கேன். எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரிம்மா தமன்னா, அவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீ கூட்டிட்டு போமா. தாத்தா, பாட்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. பரவாயில்லையே, ரொம்ப பண்பாடோட இருக்க. சான்ஸே இல்ல தமன்னா. மிஸ்டர் சித்தார்த், உங்களை பத்தியும் தமன்னா நிறைய சொல்லிருக்கா. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு படிச்சிருக்கீங்க, அதுவும் ஸ்வீட் அசோசியேஷனோட தலைவரா வேற இருக்கீங்க. தமன்னா சொன்னதுல எந்த பொய்யும் இல்ல. அப்படி இருந்தும் நீங்க இவ்ளோ டவுன் டு எர்த் பர்சனா இருக்கீங்க. You're a gentleman and a nice person as well. Nice meeting you. Yeah, me too. தர்ஷினி, நீ தானே இந்த வீட்டோட செல்லக்குட்டி. நீ தான் இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு கொல்ல இஷ்டம்னு நிறைய சொல்லிருக்கா. இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஸ்பெஷலா உன்னதான் கவனிப்பாங்களாமே. ஐயோ, முதல்ல உங்க கையை கொடுங்க. இந்த கை தான் சூப்பரா சமைக்குமாமே. எல்லா டிஷ்ஷையும் அவ்வளோ டேஸ்டா சூப்பரா பண்ணுவீங்கன்னு தமன்னா சொல்லிருக்கா. கிரேட், யூ ஆர் ரியலி கிரேட். தேங்க் யூ. எனக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போயிருக்கு. உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டு சமைக்கணும். சரி, எனக்கு நீங்க சொல்லி தருவீங்கல்ல? கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன். தேங்க் யூ. நீங்க யுஎஸ்ல இருந்து வந்தா கூட ரொம்ப சிம்பிளா இருக்கீங்க. ஏன்னா நான் இந்த ஊர்ல தானே பிறந்தேன். தமன்னா உங்க எல்லார பத்தியும் சொல்லி சொல்லி உங்க எல்லாரையும் பார்க்கணுங்கிற ஆர்வம் எனக்கு ஜாஸ்தி ஆயிட்டே இருந்தது. இந்த வீட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா தான் இருக்கீங்க. ஆமா அம்மா, இல்ல அந்த ராணி கிட்ட நம்மள பத்தி சொல்றேன்னு சொல்லி அந்த டர்பன் கட்டின பொண்ணு இருந்தது, அந்த பொண்ணு எங்க காணோம்? அட ஆமாண்டா. டேய், எனக்கு இப்பதான்டா ஞாபகம் வருது. அவளை பத்தி மறந்து போயிட்டேன். ஐயோ, டேய், ராணி உண்மையை எல்லார்கிட்டயும் சொல்றதுக்கு தான் அவளை கூட கூட்டிட்டு போனா. அந்த பொண்ணை காணோம். என்னதாண்டா நடக்குதுங்க? எனக்கு ஒரு இழவும் புரிய மாட்டேங்குது. சரி லாரா, வாங்க நீங்க வந்து ரெஸ்ட் எடுங்க. ஓகே, see you guys. போமா. ஐயோ, டைம் ஆயிடுச்சு. ஏய் ராணி, இப்பவே டைம் ஆயிடுச்சு. ராணி, நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. சீக்கிரமா சாப்பிடு. சரி, நீ போய் முதல்ல சாப்பிடு போ. இனிமே அந்த பொண்ணு மறைஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம தாத்தா பாட்டியாண்ட சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சே நம்ம வீட்ல தங்க வச்சிடணும். அவங்களா என்னைக்கு பிரச்சனை தீந்துச்சு நான் போறேன்னு சொல்றாங்களோ அப்ப போட்டோம். அந்த பொண்ணு எங்க போச்சு? எங்கேயும் காணோம். என்னது இது? கதவு திறந்துருக்குது.
போனாங்க இவங்க? எங்கேயுமே ஆளை காணோம். நீங்க இங்க தங்கிக்கலாம், யாரும் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கலாமா? நீங்க எப்படி ஒரே செகண்ட்ல உருவம் மாறுனீங்க? என்னால எந்த உருவத்திலயும் இருக்க முடியும், ஆஹா. ஆனா இரவுல மட்டும்தான். அப்புறம் எப்படி ராணி மாதிரி பகல்ல உருவம் மாறுனீங்க? இன்னைக்கு மட்டும் எங்களுக்கு சக்தி அதிகமா இருக்கும். ஓ, அதுக்கு காரணம் இன்னைக்கு எங்க வம்சத்திலே பிறந்த மானச தேவி தான். எங்க எல்லாரோட மூத்த தாய்க்கான நாக பஞ்சமி. எங்களோட சக்தியும் சரி, எங்க விஷத்தோட வீரியமும் சரி அதிகமா தான் இருக்கும். அதனாலதான் என்னால உடனடியா ராணியா மாற முடிஞ்சது. அதுவும் பகல்லே அவளோட உருவத்தை எடுக்க முடிஞ்சது. அப்போ ராணி இன்னைக்கே முடிச்சிருங்களேன், எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? அது முடியாது. எங்க போச்சு இந்த பொண்ணு? ஆ! இந்த மீன் தொட்டி எப்படி இங்க வந்துச்சு? ஒருவேளை அந்த பொண்ணுதான் மாமாவோட பேசுறதுக்காக கொண்டு வந்திருக்குமோ? தாத்தா, பாட்டி, தர்சினி, இங்க வாங்கல. என்னம்மா எதுக்காக இப்படி டென்ஷனா இருக்க? ஆமா, நான் உன்னை சாப்பிட தானே சொன்னேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பூஜை முடிகிற வரைக்கும் நீ எதுவுமே சாப்பிடல. பூஜை முடிஞ்சும் நீ இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்தா வயித்துக்குள்ள இருக்க குழந்தைக்கு பசிக்காது. ஏய் ராணி, இந்த மீன் தொட்டி மேலதானே இருந்துச்சு, எதுக்கு இங்க கொண்டு வந்து வச்சிருக்க? யோ, அத கேக்கதான் இம்மா நேரமா நான் எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தேன். நீ கொண்டாந்து இங்க வச்சியா? ஏய், நானும் இவ்வளவு நேரம் உன் கூட தானே பூஜையில இருந்தேன். அந்த பொண்ணு வேற ரூம்ல இல்ல. இதோ தப்பா இருக்குது. என்னம்மா ராணி, எங்களை கூப்பிட்டுட்டு நீ என்னமோ டென்ஷனா யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஆமா, ஏதாவது பிரச்சனையா? ஆமா, இது என்ன இங்க மீன் தொட்டி? பாட்டி, அது வந்து என்னம்மா ராணி, என்ன சொல்ற? ஆமா தாத்தா, நான் பூஜைக்கு பின்னால போனல, அந்த நேரத்துல தான் இங்க என்னமோ நடந்துக்குது தாத்தா. ஏன் ராணி, அந்த பொண்ணு ஒருவேளை சொல்லாம கொள்ளாம போயிருப்பாளா? இல்ல சித்தி, அவ கண்டிப்பா என்னாண்ட சொல்லாம போகவே மாட்டா. தமன்னா இவங்க எல்லாம் தானே பூஜையில கலந்துக்கல, அவங்களெல்லாம் கேட்டா என்ன? அதுவும் சரிதான். தர்ஷினி, நீ போய் அவங்கள கூட்டு வா. ஆமா தாத்தா, நம்ம பூஜை பண்ணப்போ சாவித்திரி அத்தையும் மனோவும் தான் வீட்டுக்குள்ள இருந்தாங்க. சரி, நான் போய் அவங்கள கூட்டிட்டு வரேன். தமன்னா, தமன்னா, எங்களை சுத்தி என்ன நடக்குது ஒண்ணுமே புரியல. ஒரே குழப்பமா இருக்கு. அந்த பொண்ணு ராணி கிட்ட எல்லா உண்மையும் சொன்னா, நான் அதை பார்த்தேன். ஆனா இன்னும் ராணி அத பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்கா. ஆமா தமன்னா, அந்த பொண்ணு எங்க போனா? அதுக்கப்புறம் அந்த பொண்ணை எங்க தேடியும் காணுமே. அது வந்து நான் தான் அதெல்லாம் பண்ணேன். நீயா? நீ என்ன பண்ண? ஆமா, உனக்கு இத பத்திலாம் என்ன தெரியும்? தமன்னா எல்லாத்தையும் சொல்லிதான் என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. அதனாலதான் அந்த ராணியோட மூளையில அப்படி ஒரு விஷயம் நடக்காத மாதிரியே பண்ணிட்டேன். ஏங்க, அதெல்லாம் இருக்கட்டும்ங்க. பட் மறக்கடிக்க வைக்க முடியுமா? அப்படி எல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மனோ, நான் தான் இவங்களை பத்தி சொன்னனே. ம். இவங்க சித்தார்த் கூட்டிட்டு வந்தவங்களை விட மேஜிக்ல 1000 டைம்ஸ் பெரிய ஆளு. ஓ, அக்கா, இனிமே இந்த வீட்ல நடக்க போறத பார்த்தா நீங்களும் ஷாக் ஆவீங்க. நீங்க எல்லாத்தையும் பார்க்க தானே போறீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அந்த பொண்ணை என்ன பண்ணீங்க? அவளை இந்த வீட்டை விட்டே அனுப்பிட்டேன். அவளுக்கு உங்களை பத்தின உண்மை மட்டும் இல்ல,
அவளையே அவ மறந்து போய் ரோட்ல பைத்தியக்காரி மாதிரி சுத்திட்டு இருப்பா. அப்பா. தமன்னா, சான்ஸே இல்ல. இது வரைக்கும் நீ கூட்டிட்டு வந்ததுலயே இவங்க தான் வேற லெவல். இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஆமாமா. உங்க எல்லாரையும் தாத்தா கீழே கூப்பிடுறாரு. எதுக்கு? என்னன்னு நீங்களே கீழே வந்து கேட்டுக்கோங்க. தமன்னா, அந்த ராணி புதுசா வேற ஏதோ பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். நாங்க போறோம். மறக்காம இவங்களையும் கீழே கூட்டிட்டு வா. டேய் வாடா. நீங்களும் வாங்க. எதுக்காக ராணியை நீ கழிக்க முடியாதுன்னு சொன்னீங்க? இப்ப கூட அவதான் ஏதோ பிரச்சனையை கிரியேட் பண்ணிருக்கா. அவளை இன்னைக்கு முடிச்சிருங்களேன் ப்ளீஸ். நான் தான் சொன்னேனே இன்னைக்கு நாக பஞ்சமின்னு. அதுக்கும் ராணியை கொல்றதுக்கும் என்ன சம்பந்தம்? அவ தெரிஞ்சு பண்ணாலோ தெரியாம பண்ணாலோ எங்க மூதாதையருக்கு மரியாதை செலுத்துற மாதிரி அவ கையாலேயே எங்க மானச தேவிக்கு அபிஷேகம் பண்ணி நெய்வேத்தியம் பூஜை எல்லாம் பண்ணிருக்கா. இன்னைக்கு யாரெல்லாம் நாகதேவிக்கு பூஜை பண்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா எங்க மூதாதையரோட அருள் இருக்கும். இன்னைக்கு நான் அவளை சீண்டுனா எனக்கு தோஷம் பிடிச்சுக்கும். நான் எங்க மூதாதையரோட சாபத்துக்கு ஆளாயிருவேன். நாளைக்கு அவளை நான் கண்டிப்பா முடிச்சிடுறேன். தாத்தா எல்லாரையும் கீழே கூப்பிட்டுருக்காரு. அங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல. வாங்க கீழே போய் பார்க்கலாம். நீங்க போங்க, நான் வரேன். சரி வாங்க சித்தப்பா. தாத்தா, நாம இங்க இல்லாதப்போ வீட்டுக்குள்ளார என்னமோ நந்துகுது. அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. அவங்க வராங்க. உனக்கு அந்த மீன் தொட்டி எப்படி 10 ரூமுக்கு வந்ததுன்னு தானே குழப்பமா இருக்கு? ஆமா. கூப்பிட்டீங்களா மாமா? நாங்க பூஜைக்கு போயிருந்தப்ப நீங்க தானே வீட்டுல இருந்தீங்க. இந்த வீட்டுல இருந்த ஹிட்டிஷ் பொண்ணை பத்தியும் அந்த மீன் தொட்டிய 10 ரூமுக்கு கொண்டு போய் யாரு வச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல மாமா. நாங்க யாரையுமே பார்க்கல. மீன் தொட்டியா? அது எப்படி அவர் ரூம்ல வந்தது? நாங்க ரூமை விட்டே வெளியில வரல மாமா. ரூம்ல உட்கார்ந்து தான் பேசிட்டு இருந்தோம். ஆமா தாத்தா. எந்த மீன் தொட்டிமா? நீங்களும் ரூமை விட்டு வெளியே வரலனா அப்புறம் இங்க வந்தது யாரு? அதுதான் தெரியலையே தாத்தா. தாத்தா என்னாச்சு? இல்லம்மா, அது வந்து நீதான் உன் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ண வெளியே போயிட்டியே. உனக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அம்மா, நீங்க வீட்டுக்குள்ளார வர சொல்ல அந்த பொண்ணை பாத்தீங்களா? இல்ல அவங்க வெளியே இருக்கும்போது பாத்தீங்களா? ஏன்னா நீங்க வர சொல்ல அவங்கள வெளியே பாத்திருக்கதா சான்ஸ் இருக்குது. நீங்க பாத்தீங்களா? என் மேல இவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு போல. ஏதாவது பண்ணணும். லாரா, இவ என்ன லாக் பண்ணிட்டா. ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். அவ சொல்றத இந்த வீட்டுல யாரும் நம்ப மாட்டாங்க. விடு, அவளுக்கு புத்தி பேதலிச்சிருச்சுன்னு எல்லாரும் நம்ப வைக்கிறேன் பாரு. அது எப்படி முடியும்? வெயிட் அண்ட் வாட்ச். தாத்தா, இப்போ நடந்த விஷயத்துல பெருசா ஏதோ நடந்துகுது. அதுல இருக்கிற மர்மத்தை வெளியே கொண்டாடணும். அது மாமாவுக்கும் தெரியும். ஆனா அவரால சொல்ல முடியாம கிடக்குறார் பாவம். பாவி, இவ விடவே மாட்டா போல இருக்கே. தாத்தா, அந்த மீனை காட்டி அதை வச்சு மாமா என்ன சொல்ல வராருன்னு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலான்னு அந்த பொண்ணு சொல்லிக்குது தாத்தா. அந்த மீனை அவர் பக்கத்துல கொண்டு போய் வச்சா போதும். அவர் என்ன சொல்ல நினைக்கிறாரோ, யார் அவங்கள கொல்ல முயற்சி பண்றாங்களோ எல்லா விஷயத்தையுமே அந்த மீனை தன்னோட பாஷையில வெளிப்படுத்தும். அதை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன்.
நாம பின்னாடி பூஜை பண்ணிருக்கு சொல்ல கண்டிப்பா அந்த பொண்ணு இந்த மீனை கொண்டாந்து மாமாவாண்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்க தான் வந்திருக்கணும். அப்பதான் ஏதோ நடந்துக்குது தாத்தா, அது மட்டும் எனக்கு தெளிவா தெரியுது. அம்மா என்னம்மா இவ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி இவ்வளவு கரெக்டா சொல்றா? ஆனா அவளை பார்த்த அந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் மறந்துருக்கா போல இருக்குமா? ஆமாண்டா, அதுவும் இந்த புண்ணியவதில் நாரா இருந்ததுனால ஆச்சு. இல்லைன்னா நாம கம்பி என்ன வேண்டியதா இருக்கும். நீங்க வேற ஏம்மா பயமுறுத்துறீங்க? தமன்னா, இவளை வச்சு எப்படியாவது அந்த ராணி ஆஃப் பண்ண. சரிங்க அத்தை. ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். இதுக்கு மேல விட்டா அவ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவா. அவ சாதாரணமான ஆள் கிடையாது. வெயிட், நான் இந்த பிரச்சனையை பத்தி பேசலாமா? ராணி இந்த வீட்டையே குழப்பிக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு இந்த விஷயத்துல ஏதாவது தோணுச்சுன்னா நீங்க தாராளமா சொல்லுங்க. ராணி ஏதோ ஒரு பொண்ணு வந்தாங்கறா, மீனை கொடுத்தாங்கறா. இந்த மாதிரி ஒரு விஷயங்க நடந்திருக்குன்னு எனக்கு மட்டும் இல்ல, இங்க வீட்ல யாருக்குமே தெரியாது. ராணிக்கு பொதுவா ஒரு ஹேபிட் இருக்கு, எல்லாருடைய அட்டென்ஷனும் அவ மேலயே இருக்கணும்னு எதிர்பார்ப்பா. அது எனக்கு நல்லாவே தெரியும். அதே நான் சொன்னா அவ என்ன எதிரியா நினைக்கிறா. அதனாலயோ என்னவோ. ஏய் நிறுத்து. என்ன என்ன பார்த்தா உனக்கு பைத்தியம் மாதிரி தெரிதா? அம்மா தமனா, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ராணி பாவம் இல்ல. ராணிய பத்தி தப்பா பேசாத தமனா. ராணிக்கு வந்திருக்கிறதுக்கு பேரு டைலூஷனல் டிசார்டர் அப்படிங்கிற நோய். நான் சொல்றது உண்மை. இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறதா ஒரு வைல்ட் இமேஜினேஷன் டெவலப் பண்ணிப்பாங்க. See, நாம அதுக்கு எதிரா என்ன மாதிரி ப்ரூஃப்ஸ் காமிச்சாலும் சரி, they are against it. கரெக்டா சொன்னீங்க. கொஞ்ச நாள் முன்னால வரைக்கும் பொம்மி பேய் இருக்குன்னு இவ தான் சொல்லிட்டு இருந்தா. ஆமா ஆமா. என்னது? அவங்க யுஎஸ்ல சைக்காலஜி தான் படிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்க சொன்னது உங்க யாருக்குமே புரியலையா? அப்படி ஒரு பொண்ணே நம்ம வீட்டுக்கு வரல. அவன் நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. அதான் அந்த வியாதி பெரிய சொன்னாங்க. பாவம், வயித்துல குழந்தை இருக்கும் போது இப்படி ஒரு நோய் உனக்கு வந்திருக்கே ராணி. என்ன தமன்னா, நீயும் உன் ஃப்ரெண்டுமா சேர்ந்து என்ன பைத்தியக்காரின்னு சொல்றீங்களா? ஐயோ, நாங்க அப்படியெல்லாம் சொல்ல வரல. ஆனா இந்த நோய் அந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை தான் கொண்டு வரும்னு சொல்றேன். குட்டா, அப்படி ஒரு பொண்ணே இல்ல. இந்த மீனை கூட நான் கடையில இருந்து தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்வீங்க போலகுதே. ராணி இருமா இருமா. ராணி ராணி, நீ கோவப்படாத. உன் ஹார்ட் பீட் அதிகமாகுது பாரு. ராணி, நீ டென்ஷன் ஆகாத. டென்ஷன் ஆனா பிரஷர் வேற ஏறும். வயித்துல இருக்க குழந்தைக்கே ஆபத்து. நீ கொஞ்சம் அமைதியா தான் இரு. ஆமா, ராணி ரொம்ப பாவம். இந்த மாதிரி டைம்ல அவளுக்கு பிரஷர் நிறைய கொடுக்க கூடாது. நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் அவளை பத்திரமா பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி டைம்ல இந்த ப்ராப்ளம் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த மாதிரி வியாதி இருக்கிறவங்க ஏதேதோ என்னென்னமோ பண்ணுவாங்க. அவங்க வேற மாதிரி டிசிஷன் எடுக்க கூட நிறைய சான்சஸ் இருக்கு. மிஸ்டர் சித்தார்த், நீங்க தான் உங்களை பக்கத்துல இருந்து கவனமா பாத்துக்கணும். டே அண்ட் நைட் எப்ப வேணாலும் இந்த நோய் வெளிப்பாடு தீவிரமா மாறலாம். தமன்னா, உன்னோட ஃப்ரெண்டு லேசப்பட்டவல்ல. இந்த மாதிரி யோசனை எல்லாம் நமக்கு வர மாட்டேங்குதே. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இதுக்கு மேல இதை பத்தி யாரும் பேச வேண்டாம். இல்ல, நான் சொல்றது உங்களுக்கு வருத்தமா தான் இருக்கும். நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, அது வந்து நீ அமெரிக்காவுல படிச்சவளாவே இருக்கலாம். அதுக்காக நீ சொல்றதையெல்லாம் எங்களால ஏத்துக்க முடியாது. எங்க ராணிக்கு அது மாதிரி எதுவுமே இல்ல. வெல்,
ஓகே, ராணி சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்திருந்தா அவ இந்த வீட்லயே தங்கி இருந்தாலும் ராணி சொல்ற மாதிரி அந்த பொண்ணு இருந்த ரூம்ல அவ இருந்த அடையாளங்கள் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அவளோட Dress, பேக் ஏதாவது. ஆமா, ஆமா சரிதான். அவ நேத்து நைட்டு கூட வீட்டு வாசல்ல ஒரு வேற தொங்க விட்டா. அத்தை போய் பார்த்தா தெரியுமே. வளரு, அப்பா. போய் பார்த்துட்டு வாமா. சரிப்பா. சீக்கிரம். தர்ஷினி, அவ ரூம்ல அவ கொண்டாந்த அந்த ஜோல்னா பை இருக்கும், எத்தனை வாயா. சரி. இப்ப தெரிஞ்சிரும்ல எனக்கு பைத்தியமா என்னான்னு. நீங்க வரும்போதே வாசல்ல இருந்து வேற எரிச்சிட்டீங்க. ஆனா அவ ரூம்ல அந்த பேக் இருக்குமே, இப்ப என்ன பண்றது? உன்னை ரூம்ல இருந்து முதல்ல போக சொன்னது எதுக்கு தெரியுமா? பயங்கரமான ஆளா இருக்காங்களே இவங்க. ம். அப்போ அந்த தடயத்தை அழிச்சிட்டீங்களா?